சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நாளைக்கு என்ன மூவ் நடக்க போகுதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணாமல் கிளியராக ட்ரெண்ட் என்ன பண்ணுது, சார்ட் எங்கே போகுது அப்படின்றத பார்த்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இண்டிகேட்டருக்குள்ளே போயிடுவோம். ஆல்ஃபா பை அங்கித் தாக்கா. ஸோ இவர் தான் எல்லா இண்டிகேட்டர்ஸையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இண்டிகேட்டரை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதில் நம்ம சிபிஆர் மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். செட்டிங்ஸ்குள்ளே போய் இஎம்ஐ 1 வேண்டாம், இஎம்ஐஸ் வேண்டாம், டிமா வேண்டாம், எஸ்எம்ஏ வேண்டாம், விவேப் வேண்டாம், பைவட் பாயிண்ட்ஸ் வேணும், டெய்லி சிபிஆர் வேணும், ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வேணும், நிஃப்டி பேங்க் நிஃப்டி மூவ்ஸ் வேணாம், தீம் கலர் ஓகே லெட் இட் பி, R3 R4 எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் செட்டிங்ஸ், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் டே ஹைக்கு நான் திக்காக பிளாக் கலர் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு. ஓகே. அண்ட் பைவட்டில் ஒரு சின்ன சேஞ்ச், ஃபிபனோச்சி இருக்கும், ஃபிபனோச்சிக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. ஃபிபனோச்சிக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்துட்டு டைரெக்டாக கேண்டில்ஸை ஆன் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வித்தவுட் வேஸ்டிங் எனி ஃபர்தர் டைம். ஸோ செட்டிங்ஸ் மறுபடியும் நீங்கள் ரீப்ளே பண்ணி கரெக்டாக இந்த செட்டிங்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் சிபிஆரோட பேசிக் செட்டிங்ஸ். ஓகே, இப்போ நம்ம கேண்டில்ஸை ஹைட் பண்ணிட்டோம். ஸோ சிபிஆர் அப்படின்றது இந்த 3 லைன். ஸோ இந்த 3 லைனை தான் நம்ம சிபிஆர்ன்றது. இது டாப் சிபிஆர், பாட்டம் சிபிஆர் அண்ட் திஸ் இஸ் பைவட் ரேஞ்ச். ஸோ இதுதான் பேசிக் சிபிஆரில். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது நேரோவாக, அதாவது 3 சிபிஆரும் இப்படி கிட்ட நேரோவாக இருந்தால் அன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் டே அப் சைடோ டவுன் சைடுக்கோ ஆன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வைட் சிபிஆராக இருந்தால் மோஸ்ட் ப்ராபப்ளி சைட்வேஸ்க்காக ஆன டேயாக இருக்கும். ஃபஸ்ட் திங். நெக்ஸ்ட்டு சிபிஆரில் பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னா R1 அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ இவங்க ஒரு ட்வின் பிரதர்ஸ். மோஸ்ட்லி இவங்க 2 பேரும் கூடவே தான் இருப்பாங்க. சேம் வே கீழேயும் நம்மளுக்கு பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னா S1 அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இவங்களுமே எப்போவுமே கூடவே தான் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோன். இவங்க 2 பேரும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதே மாதிரி தான் சிபிஆரும். ஸோ சிபிஆர் வந்து ஒரு வீடு மாதிரி. ப்ரைஸ் எப்போல்லாம் சிபிஆருக்குள்ளே இருக்குதோ அப்போ வந்து நீங்கள் மோஸ்ட்லி ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிக்கங்க. எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த பக்கம் சிபிஆர் படி ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட், ப்ரைஸ் வந்து இந்த சிபிஆருக்கு கீழே இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி மார்க்கெட் செல்லிங் சைட். இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு ரிவர்சலுக்கு பிளான் பண்ணலாம் டில் சிபிஆர். ஸோ நம்ம செட்டப்ஸ் என்ன அப்படின்றத அடுத்தது பார்ப்போம். அதே மாதிரி சிபிஆரில் இன்னொரு லெவல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 R2 R3 R4 R5. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். அண்ட் நீங்கள் நல்லா ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா R2வில் உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு ரிவர்சலுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. R2 லெவல் ரொம்பவுமே முக்கியம். ஸோ ஒரு சிபிஆர்ன்றது ஒரு மல்டிபிள் லெவல்ஸ் பேஸ் பண்ண ஒரு சிம்பிளிஃபைடான இண்டிகேட்டர். ஸோ இது ஃபஸ்ட்டாக தமிழில் கோமதி சங்கர் அப்படின்ற ஒரு யூடியூப் வழியாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த டைம்லேருந்தே இந்த சிபிஆர் இண்டிகேட்டர்ஸ் ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக ரொம்பவுமே ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. ஸோ இதை எனக்கு தெரிஞ்ச சிம்பிளிஃபைடான வேலை சொல்கிறேன். மேபி நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றனால சம் பாயிண்ட்ஸ் ஐ மே மிஸ் அவுட். ஸோ மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எஸ்எல் ஹண்டிங் எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் எப்படி அதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ அகெயின் ஃபார் வாட்சிங். ஸோ கடைசியில் சிபிஆரோட ஸ்பெஷல் செட்டப் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வைட் சிபிஆர். ஸோ இந்த மாதிரி ஒரு வைட் சிபிஆர் இருக்கும்போது நம்மளுக்கு மோஸ்ட்லி மார்க்கெட்டில் என்ன தெரியும், ரிவர்சல்ஸ் இல்லைனா ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோக்குள்ளேயே மார்க்கெட் ஸ்ட்ரக் ஆகி சைட்வேஸாக போயிடும். ஒரு ஒன் டைரக்ஷனுக்கான மூமெண்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இங்கேயும் பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹை
ப்ரீவியஸ் டே லோக்குள் இருக்குது. வைட் சிபிஆர் மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ இந்த மாதிரி வைட் சிபிஆர் அன்றைக்கி நீங்கள் ரிவர்சல்ஸ்க்கெல்லாம் பிளான் பண்ணலாம். அதுவே நேரோ சிபிஆராக இருந்தால் நீங்கள் மோஸ்ட்லி ரிவர்சல் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது வெல் அண்ட் குட். ஸோ இங்கேயும் பாருங்கள் ஒரு நல்ல வைட் சிபிஆர். ஸோ இந்த மாதிரி ஒரு வைட் சிபிஆர் இருந்ததுன்னா மார்க்கெட்னால் ப்ராப்பராக ட்ரேடே ஆகாது. அன்னைக்கு நம்மளுக்கு சைட்வேஸ் இல்லை சின்ன சின்ன ஸ்கேல்பிங் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதுவே இன்றைக்கி பாருங்கள் ஓரளவுக்கு கம்பேர்ட் டு அதர் டேஸ் ஒரு நேரோ சிபிஆர். ஸோ அன்னைக்கு பாருங்கள் மார்க்கெட் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கீழே வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம செட்டப்குள்ளே போயிடலாம். எப்படி நம்ம ரிவர்சல் ட்ரேட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, பிரேக் அவுட் ட்ரேட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ இந்த இதிலிருந்து ஆரம்பிச்சுப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் R1 அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை ஒரு ட்வின் பிரதர்ஸ். ஸோ இவங்க ஒரு ஜோன், இதுக்குள்ளே நம்ம எப்போவுமே ட்ரேட்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு கன்ஃபியூஷன் ஜோன். ஸோ ஒன்றா ப்ரைஸ் இதை பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆகி மேலே போகிறப்போ என்ட்ரி எடுக்கணும், இல்லைன்னா இங்கேயே ரிஜெக்ஷன் எடுத்துருச்சு அப்படின்னா டவுன் சைட் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த கேஸில் நம்ம பார்க்குறது என்னென்னா, ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹையிலிருந்து ரிஜெக்ட் ஆகுது, ரிஜெக்ட் ஆன வேகத்தில் ஃபாஸ்ட்டாக கீழே வருது, சிபிஆருக்குள்ளே ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இட்ஸ் நோ ட்ரேடிங் ஜோன் அகெயின். இங்கே ப்ரைஸ் இப்போ நல்லா பாருங்கள், சிபிஆருக்குள்ளே போயிட்டு மறுபடியும் கீழே வருது. ஸோ யுவர் என்ட்ரி வில் பி பிலோ திஸ் அண்ட் எஸ்எல் சென்ட்ரல் பைவட் ரேஞ்சுக்கு மேலே உங்கள் எஸ்எல் இருக்கணும். ஸோ அங்கேருந்து உங்கள் டார்கெட் நெக்ஸ்ட் S1 ப்ரீவியஸ் டே லோ, இதுதான் உங்களோட டார்கெட்டட் ஜோனாக இருக்கணும். ஸோ இப்போ உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் 1:2 இந்த இடத்துல மீட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், இந்த ஜோன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ இங்கே 1:2 ரிஸ்க் ரிவார்ட் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்எல் ஐ கேன் லூஸ், ஐ எம் ரெடி டு அக்செப்ட் திஸ் லாஸ் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ்எல் தெரியணும். அண்ட் அந்த ட்ரேடை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ஐ எம் ரெடி டு அக்செப்ட் திஸ் லாஸ். இந்த 700 ருபீஸோ 1000 ருபீஸோ 5000 ருபீஸோ என்னால் மார்க்கெட் கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணணும். இல்லைப்பா இந்த எஸ்எல் என்னோடய பேக்கெட் சைஸ்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது வெல் அண்ட் குட். ஸோ இங்கே நம்மளுக்கு ஈஸியாக சிபிஆர்லேருந்து ரிஜெக்ஷன் கிடைக்குது. ஸோ இமீடியட்டாக நம்ம இங்கே ஷார்ட் போகிறோம், பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம எஸ்எல் வைக்கிறோம், ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் டார்கெட் வைக்கிறோம். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு 1:2 ஆல்மோஸ்ட் இங்கே அச்சீவ் ஆகுது. இன்னும் க்ளோஸராக பண்ணால் 1:2.5 நம்மளுக்கு அச்சீவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன? நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்வின் பிரதர்ஸ் இங்கே வைடாக இருக்காங்க. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நேரோவாக இருப்பாங்க ஒரு ட்ரெண்டிங் டே அன்னைக்கு. ஸோ இந்த ட்வின் பிரதர்ஸ் இங்கேருந்து வந்துட்டு இருக்கிற ப்ரைஸ் இந்த ட்வின் பிரதர்ஸ்ட்டு மேலே போயிட்டு மறுபடியும் வெளியே வருது. ஸோ இங்கே உங்களோட செகண்ட் என்ட்ரி. ஸோ இது எல்லாமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைவ் மார்க்கெட்டில் இதை நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு இது புரியும். இது நான் உங்களுக்கு சொல்லித்தரது எல்லாமே ஜஸ்ட் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக. ஸோ நீங்கள் உங்கள் கேபிட்டலோட கிங் நீங்கள் தான். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எந்த செட்டப் ஃபாலோ பண்ணுறது, எதை அவாய்ட் பண்ணுறதுன்னு. மற்றது எல்லாமே ஒன்லி ஃபார் லேர்னிங். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வரும்போது நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா S2, S3, S4 இதெல்லாம் தான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட். ஒருவேளை இந்த ஜோனுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப வைடாக இருக்குது அன்றைக்கி அப்படின்ற பட்சத்தில் மட்டும் 50%. ஸோ எல்லாமே நான் ஒரு ஷார்ட் வீடியோக்குள்ளே கவர் பண்ண ட்ரை பண்ணுறதுனால சம்டைம்ஸ் நான் ஒரு சில செட்டப்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஈஸியாக ப்ராஃபிட். நெக்ஸ்ட் பாருங்கள் S2க்கு வருது. S2வில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஒரு நல்ல பின்பார் வருது. ஸோ இங்கே யூ கேன் என்டர் அகெயின். ஸோ நம்ம ஆல்ரெடி பின்பாரோட வீடியோவில் போட்டிருக்கோம் இன் லாங் விக் பார்ஸ். ஸோ இந்த லாங் விக் பார்ஸோட லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஆஸ் பர் த லொக்கேஷன் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் அடுத்த என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் சிபிஆரை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் டே ப்ரீவியஸ் டே பாருங்கள், வி ஆர் கெட்டிங் அ வைட் சிபிஆர். ஸோ வைட் சிபிஆர்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு ஸ்கேல்பிங் ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள்,
நம்மளோட ட்வின் பிரதர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு நோ ட்ரேடிங். ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து ட்வின் பிரதர்ஸை பிரேக் பண்ணிட்டு உள்ளே வராங்க. ஸோ இங்கே என்ட்ரி. இந்த ஸ்விங் லோவை நீங்கள் செல்லாக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகணும், R2 வரைக்கும் போகணும். அன்றைக்கி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வைட் சிபிஆர். ஸோ வைட் சிபிஆர் அன்றைக்கி மோஸ்ட்லி சைட்வேஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இன்றைக்கி நீங்கள் சேஃப் பிளேயர்ஸாக இருந்தால் ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். இல்லைன்னா உங்களோட எஸ்எல் சைஸை சின்னது பண்ணிவிட்டு 1:1, 1:1.5 அப்படின்ற டார்கெட்டையும் கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்கு 50% வில் பி யுவர் ஃபஸ்ட் டார்கெட். ஸோ எஸ்எல் சின்னதாக இருக்குது, 1:2 நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்னா மட்டும் ட்ரேட் எடுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி டார்கெட் லொக்கேஷன் தெரியும், ஸ்டாப் லாஸ் எங்கேன்னு தெரியும், ஸோ நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுன்னு தெரியும். ஸோ அங்கேருந்து அங்கே வரைக்கும் நம்மளுக்கு 1:1, 1:2 கிடைக்குதா அப்படின்றத பொறுத்த நீங்கள் ஒரு ட்ரேடும் பிளான் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் லோயர் லோ கேண்டில்ஸ் வருது, ஹையர் ஹை கேண்டில்ஸ் வருது, அந்த மாதிரிலாம் பார்த்து பயப்படாமல் நீங்கள் அந்த ட்ரேட்ஸை ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளான் பண்ணிட்டோம், இதுதான் நம்ம செட்டப், இன்றைக்கி இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம். அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இன்றைக்கும் பாருங்கள், வைட் சிபிஆர் இங்கே எங்கேயுமே நம்மளுக்கு ப்ராப்பர் என்ட்ரி கிடைக்கல. இது ஒரு நேரோ ஜோன். S1 ப்ரீவியஸ் டே லோக்கிட்டு இருக்குது. ஸோ நோ ட்ரேடிங் ஜோன் இது. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நோ ட்ரேட். ஸோ சிபிஆர் யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிபிஆருக்கு கீழே இருக்குது ப்ரைஸ். ஸோ சிபிஆருக்கு கீழே ப்ரைஸ் இருந்ததுனாவே அன்னைக்கு நம்ம செல்லிங் சைட் போகிறது தான் ஒரு நல்ல ஆப்ஷன் ஆஸ் அ ட்ரெண்ட் ட்ரேடர். சிபிஆர் நம்மளுக்கு மோஸ்ட்லி டைரக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே சிபிஆர் இருக்குது, அடுத்த சிபிஆர் இங்கே வருது, அதுக்கு அடுத்த சிபிஆர் இங்கே வருது. ஸோ சிபிஆர் லோயர் லோ ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் ஓவராலாக டவுன் ட்ரெண்ட். ஸோ நம்ம ட்ரெண்டை ஈஸியாக சிபிஆரை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நம்ம பை சைட் போகிறது அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் போகலாம். எப்போ அப்படின்னா உங்களுக்கு நேரோ சிபிஆராக இருக்கணும், S1ம் ப்ரீவியஸ் டே லோவும் க்ளோஸாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்சல் கிடைக்குதுன்னா சிபிஆரை டார்கெட் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டே வரும். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நேரோ சிபிஆர் கிடைக்கிது அண்ட் ப்ரைஸ் S1க்கும் S2க்கும் நடுவில் இருக்குது. ஸோ S1க்கும் S2க்கும் நடுவில் இருக்குதுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரிவர்சல்க்கான சான்சஸும் அதிகம். பட் ஆஸ் பர் அவர் செட்டப் நம்மளுக்கு சிபிஆருக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது. வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் செல்லிங் ட்ரேட். ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு W பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி மேலே போகிற மாதிரி க்ரியேட் பண்ணுது. இங்கே நம்மளுக்கு ட்ராப் செட்டப் க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம ட்ராப்பும் இப்போ நாலேஜ் இதில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். சரி, இந்த இடத்துல நல்லா பாருங்கள், ப்ரைஸ் S2 பிரேக் பண்ணுது. ஆல்ரெடி இங்கேருந்து இங்கே வந்தது, இங்கே சப்போர்ட் எடுத்து S2 S3யோட 50%ல் சப்போர்ட் எடுத்து கரெக்டாக 50%, அந்த 50% 50%ல் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போய் S2வை பிரேக் பண்ணுது. ஸோ S2வை பிரேக் பண்ணும்போது அகெயின் நம்மளுக்கு பையர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக ஆக்டிவேட் ஆகுவாங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி சிபிஆருக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது, ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற பிளானில் இருந்தோம். ப்ரைஸ் இங்கேருந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்து அகெயின் பையர்ஸ் ட்ராப் பண்ணுது. ஆல்ரெடி செல்லர்ஸ் இங்கே நல்லா ப்ராஃபிட்டில் இருக்காங்க, இங்கே பையர்ஸ் ட்ராப் ஆகுறாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு சிபிஆர் படியும் நம்மளுக்கு ஒரு நல்ல செட்டப் கிடைக்குது, நம்மளோட ட்ராப் செட்டப் ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ஸோ அண்ட் ரிஸ்க் சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி. ஸோ இந்த ரிஸ்க்குக்கு ஈஸியாக நீங்கள் 1:2, 1:3ன்ற ட்ரேட் பிளான் பண்ணலாம். அண்ட் சிபிஆரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நேரோ சிபிஆராக இருக்குது. சூப்பர். ஸோ இன்றைக்கி ஒரு வைட் சிபிஆர். ஸோ வைட் சிபிஆரில் எப்படி ட்ரேட் பண்ணணும்? ப்ரைஸ் வந்து சிபிஆருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அண்ட் சென்ட்ரல் சிபிஆரில் இங்கே ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஒரு ஷார்ட் மூவ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், S1 பிரேக் பண்ணுது, S1 பிரேக் பண்ணிட்டு இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு லாங். ஸோ இந்த ரெண்டு ட்ரேடுமே நம்ம குரூப்பில் பிளான் பண்ணியிருந்தோம் வித்தவுட் சிபிஆர் இண்டிகேட்டர். சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்மளோட ட்ராப்ஸ் எல்லாம் இன்னும் கிளியராக ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ நம்ம இங்கேயே ஒரு பை எடுத்தோம், இந்த டே ஹைக் பிளான் பண்ணி இங்கே ஒரு செல் பிளான் பண்ணோம், டே லோக் பிளான் பண்ணி ஈஸியாக கிடச்சிது. தென்
இந்த ட்ராப்புக்கு நம்ம அகைன் இங்கே பை பிளான் பண்ணோம் இது. ஸோ இப்படி நீங்கள் சிபிஆரை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் ட்ரேட்ஸ் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ப்ரைஸ் சிபிஆரில் சப்போர்ட் எடுக்குது, மேலே போகுது, ஈஸி ட்ரேட். அகெயின் பாருங்கள், பிரேக் பண்ணுது, இங்கேருந்து இவ்வளோ பெரிய எஸ்எல் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ நோ என்ட்ரி. மறுபடியும் மேலே போகுது, இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி இன்ட்ராடே ஹை இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தோன்னா இன்ட்ராடே ஹையில் ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ இங்கே நோ என்ட்ரி. அண்ட் R1 ப்ரீவியஸ் டே ஹைக்குள்ளே இருக்குது, இதுவும் ஒரு நோ என்ட்ரி ஜோன். ஸோ இங்கே நம்மளுக்கு ரிவர்சல் ட்ரேட் கிடைக்குது, ட்ராப் ட்ரேட். அகெயின் ஈஸிலி டார்கெட் மெட் 1:2. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த இண்டிகேட்டர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், லைவ் டெஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் முடிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கு ஓகேயானு. ஸோ இங்கே பாருங்கள், R1க்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் நடுவில் இருக்குது நோ ட்ரேடிங் ஜோன். ஸோ இங்கெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம், ஏன்னா தெரியும் திஸ் இஸ் எ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. ஸோ ப்ரைஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஒரு சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே கன்சாலிடேட் ஆகுது. இந்த கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்டுக்கு நீங்கள் இங்கே உங்கள் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளுக்கு டார்கெட் ஏரியா தெரியும் R2, அண்ட் ஈஸியாக R2 வரைக்கும் ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம சிபிஆரையும் இண்டிகேட்டரையும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த நாள் ஒரு ஹியூஜ் கேப் டவுன், இன்றைக்கி ட்ரேடே பண்ணாதீங்க, பெட்டர். அண்ட் நம்மளுக்கு வெர்ஜின் சிபிஆர் கிடைக்குது. ஸோ வெர்ஜின் சிபிஆர்ன்றது என்னென்னா, நெக்ஸ்ட் டே இந்த வெர்ஜின் சிபிஆர் ஆக்ட்ஸ் as a ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்படியே இந்த சிபிஆரை நெக்ஸ்ட் டேக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி வைட் சிபிஆர் பாருங்கள், ஒரு வைட் சிபிஆர் R1ல் ரிஜெக்ஷன். பட் நம்மளுக்கு இங்கேயே ரிஜெக்ஷன்ஸ் தெரியறதுனால நம்ம இந்த ட்ரேடை இங்கே எடுக்க மாட்டோம். ஸோ இங்கே நம்மளுக்கு ட்ராப் க்ரியேட் ஆகுது. ஸோ இன்ட்ராடே படி இங்கே ட்ராப் கிடைக்காது, இங்கே நம்ம என்ட்ரி. அண்ட் ஈஸியாக சிபிஆர் டார்கெட் வருது. நெக்ஸ்ட்டு சிபிஆரில் நம்மளுக்கு ஒரு பின் பார் வரார். ஹீ இஸ் அ பவர்ஃபுல் டூல். அண்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங்கோட இன்ட்ராடே லோவோட மார்க்கெட் பிரேக் பண்ணல. ஸோ இங்கேருந்து அகெயின் R1க்கு நீங்கள் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணலாம். சிபிஆரோட ஸ்பெஷாலிட்டியே நம்மளுக்கு டார்கெட் ஏரியா தெரிஞ்சிருது, ஸ்டாப் லாஸ் தெரிஞ்சிருது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறது ஒன்று தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். அகெயின் ஒரு வைட் சிபிஆர் அண்ட் பிக் கேப் டவுன் அண்ட் ப்ரைஸ் S3ல் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ S3ல் ரிஜெக்ட் ஆகும்போதே we can go for a sell trade. பட் நம்ம இன்றைக்கி பை ட்ரேட் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே இடத்துல பை எடுத்து இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணோம் based on intraday lows. பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹையில் ரிஜெக்ட் ஆகுது, R1 இங்கே இருக்குது. ஸோ R1க்கு கீழே உங்கள் என்ட்ரி, சென்ட்ரல் சிபிஆர் வரைக்கும் உங்கள் டார்கெட். இல்லைனா ப்ரீவியஸ் டே ஹைலியே உங்கள் என்ட்ரி, பட் R1 பக்கத்துலேயே இருக்கிறனால இட்ஸ் எ நோ ட்ரேட் ஜோன். இது ஒரு பியூட்டிஃபுல் கிளாசிக் எக்ஸாம்பிள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணுது, R1 பிரேக் பண்ணுது. ஸோ எப்போல்லாம் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் R1 பிரேக் பண்ணி நல்லா மேலே க்ளோஸ் ஆகுதோ மோஸ்ட் ப்ராபப்ளி 60 to 80 டைம்ஸ் மேலே தான் போகும். எப்போது ஃபஸ்ட் கேண்டிலே, அதாவது நம்ம ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே R1க்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் மேலே எப்படி ஓப்பன் ஆகுது அன்றைக்கி மோஸ்ட்லி ஒரு அப் ட்ரெண்ட் ஆன ப்ராபபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் என்ட்ரி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு இங்கே வரைக்கும் ஒரு ரேலி, இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல் வச்சு இதை டார்கெட் பண்ணலாம். இல்லைனா R2 பிரேக் ஆகி கன்சால்டேட் ஆனி இங்கே என்ட்ரி, இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இன்றைக்கி சார்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் சிபிஆர் நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டவுன் ட்ரெண்ட். வைட் சிபிஆர், சாரி கொஞ்சம் நேரோ சிபிஆர், மார்க்கெட் S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணுது, அப்போது செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ஸோ இங்கே நம்ம என்ட்ரி, S1க்கு மேலே நம்ம எஸ்எல், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணியிருந்தோன்னா ஆப்ஷனில் நம்மளுக்கு இன்றைக்கி பெரிய மூமெண்ட்டே கிடைக்கல. கிட்டத்தட்ட 2 o'clock வரைக்குமே ஆப்ஷனில் பெருசாக மூமெண்ட்டே வரல. 20 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணுறக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ இந்த மூவ் அதுக்கப்புறம் வந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம கால் சைடு தான் பிளான் பண்ணியிருந்தோம்.
ஒருவேளை இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் நம்ம மார்னிங்கே அப்ளை பண்ணி வச்சுருந்தோன்னா இன்றைக்கி கால் சைட் ட்ரேட் நான் பிளான் பண்ணியிருக்க மாட்டேன். ஆக்சுவலி என் என்ட்ரி இதுக்கு மேலே தான் இருந்துச்சு. கொஞ்சம் அக்ரெசிவாக என்ட்ரு ஆனதுனால சின்ன எஸ்எல் அப்படின்ற ஒரு காரணத்தினால இங்கே நம்ம என்ட்ரி கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் 10லேருந்து 15 பாயிண்ட்ஸ் எனக்கு இதில் இன்றைக்கி லாஸ் புக்ட். அப்புறம் நோ ட்ரேட் டே. ஸோ இவ்வளோ தாங்க சிபிஆர். சிபிஆர்ன்றது ரொம்ப சிம்பிள். அதை நம்ம எப்படி இனி யூஸ் பண்ணி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன இண்டிகேட்டர் வேணால் யூஸ் பண்ணுங்கள். அந்த இண்டிகேட்டர் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு உங்களோட செட்டப்ஸை டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணால் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஜர்னிக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. சரி, இங்கே ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகுது. வி ஆர் ஹேவிங் எ நேரோ சிபிஆர். பாருங்கள் எவ்வளோ நேரோ சிபிஆர்னு பாருங்கள். என்ன ஒரு ஷார்ப் டே. அண்ட் அந்த ட்ரெண்ட் நெக்ஸ்ட் டேவும் கண்டினியூ ஆகும். ஒருவேளை நேரோ சிபிஆர் இன்றைக்கி இருக்குது, பட் மார்க்கெட் உங்களுக்கு அந்தளவுக்கு ட்ரெண்டிங்காக போகலை அப்படின்னா அதே ட்ரெண்ட் நெக்ஸ்ட் டே ஒரு ட்ரெண்டிங் டேக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அது மேபி அப் சைட் ஆர் டவுன் சைட், அது தெரியாது நம்மளுக்கு. அது நம்ம ப்ரைஸ் மூமெண்ட் வச்சு தான் முடிவு பண்ணிக்கணும். பட் ஒரு நேரோ சிபிஆர் இருக்குன்னா நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒன் டைரக்ஷன் மார்க்கெட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் செட்டப் மீட் ஆகுது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சூப்பராக ஒரு செல்லிங், ஃபாஸ்ட் ஃபால். ஸோ இதுதான் நம்மளோட செட்டப்போட பவர். அண்ட் சிபிஆரை யூஸ் பண்ணும்போது நம்மளோட செட்டப்புக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் பூஸ்ட் கிடைக்குது. ஸோ ஃப்ரம் நவ் ஆன் சிபிஆரையும் ஒரு பார்ட்னராக நம்ம சேர்த்திட்டு இனிமேல் நம்ம இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக மார்க்கெட் கூட ப்ளே பண்ண ஆரம்பிப்போம். ப்ரீவியஸ் டே ஹை, ரிஜெக்ஷன், அகெயின் ஷார்ப் ஃபால் டில் சிபிஆர். நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே ஹையிலிருந்து நெக்ஸ்ட் டார்கெட் சிபிஆர் அப்படின்னு பேசியிருந்தோம். ஈஸியாக கிடைக்கிது பாருங்கள். சிங்கிள் கேண்டில் ப்ரீவியஸ் டே லோ ப்ளஸ் S1 ரிஜெக்ட் ஆகுது, S2 S3ன்னு 2 டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். இதுக்கு மேலேயும் இந்த வீடியோவை நான் லென்த்தாக்க விரும்பல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் வரப்போகிற நாட்களில் உங்களோட கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் லைக்கிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஷேரிங்.